சுண்டக்காய் காரக்குழம்பு வைக்க போகிறோம். இது வந்து கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்பு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. இதுவெல்லாம் போட்ட பிறகு பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை இல்லை அதனால் பொடி வச்சுருந்தேன். அது தக்காளி, இது வந்து பட்டைத்தூள், சுண்டக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய். அப்புறம் அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இது வந்து புளியிலேயே வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு கரைச்சி வச்சுருக்குறோம். இதுக்கப்புறமா தாளிக்கிறத காமிக்கிறோம். வந்து இதில் கடுகு போட்டாச்சு. இப்போ கடுகு வெடிஞ்சிருச்சு. சீரகம், சோம்பு போட்டாச்சு. வெந்தயமும் போட்டாச்சு. எல்லாமே டக்கு டக்குன்னு போட்டுருங்க. அப்புறம் இந்த பூண்டு, அதான் அப்படியே வந்து வெங்காயம், சுண்டக்காய் எல்லாத்தையும் அப்படியே போட்டு ஒரு எண்ணெயில் போட்டு ஒரு வதக்கணும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் காமிக்கணும். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ அது வந்து இது போடுறேங்க, முருங்கைக்காய். இப்போ வந்து கத்திரிக்காயும் போட்டாச்சு. இப்போ எல்லாமே வந்து எண்ணெயில் போட்டு அப்படியே வதங்கட்டும். இது வந்து பெருங்காயம் எல்ஜி. இப்போ வந்து காயெல்லாம் வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ வந்து இது போடலாம். தக்காளியும் அந்த பட்டைத்தூள் வச்சு நல்லா அது